friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு தோட்டத்துல வந்து நான் வெந்தயக்கீரை வந்து போட்டுருந்தேன். அது இப்ப நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. இப்ப அதை பறிச்சு தொக்கு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பறிக்க வந்திருக்கேன். நல்லா நல்லா தளைஞ்சிருச்சுங்க. ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. இந்த வெந்தயம் போட்டு சூப்பரா தளைஞ்சு வந்துருச்சு. சரி ஒரு முக்காவாசியை பறிச்சுக்கலாம், மீதி கொஞ்சமா வந்து பருப்புல போட்டு கடைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முக்காவாசி அளவுக்கு நான் பறிச்சிட்டு இருந்தேன். தொக்கு செஞ்சோம்னா ஒரு வாரத்துக்கு நல்லா வச்சு சாப்பிடலாம். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம பேக் பண்ணி கொடுக்க ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் தொக்கு செஞ்சு வச்சிடலாம். கீரை சமைச்சோம்னா ஒரே நாளில் தீந்துடும். ஆனால் தொக்கை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 1 வீக்குக்கு பக்கமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னதான் கடையில் வெந்தயக்கீரை வாங்கிட்டு வந்தாலும் நம்ம வீட்டில் நாம் வளர்த்தி சாப்பிட்ற மாதிரி வராதுங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு வீட்டிலேருந்து எடுத்து செஞ்சங்காட்டி. நான் ஒரு 3 கத்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். மீதி ஒரு கத்த அளவுக்கு நான் விட்டுட்டேன். பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. உடனே செய்யவும் ஆரம்பிச்சிட்டேன். சரி கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். இது வந்து இந்த கருவேப்பிலை செடி வச்சு ஒரு 3 வருஷம் இருக்குங்க. அது தலையவே இல்லை. ஃபுல்லாக இங்கே வாழை மரம் இருந்தங்காட்டி நெவிலில் வந்து எதுவுமே தலையில. இப்போ அதை வெட்டினதுக்கப்புறம் இந்த 3 மாதத்தில் நல்லா கடகடன்னு வளர்ந்துருச்சு. நல்லா என் ஹைட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சுக்கிட்டேன். ஏன்னா தொக்குக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. தனியாக கருவேப்பிலை கொடுத்து அந்த பசங்க சாப்பிட்றதே இல்லை. இந்த மாதிரி தொக்குக்கு யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க. புளி ஊற்றி செய்கிறப்ப கருவேப்பிலை வந்து அவ்வளோக்கா தெரிவிக்காது. இந்த மாதிரி காம்பு காம்பாக இணுங்கி தான் எடுப்பேன். கொத்தோடு உடைச்சோம்னா செடி வந்து அந்தளவுக்கு ஹைட்டாக வராது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கருவேப்பிலை வந்து நிறைய உடைச்சு எடுத்துக்கிட்டேன். வெளியிலேயே உட்காந்து க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாசல்லையே உட்காந்துட்டேன். அன்றைக்கி வந்து மழை வர மாதிரி கிளைமேட் அவ்வளோ நல்லா சூப்பராக இருந்தது. அதனால் இங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். கீரையில் பெருசாக க்ளீன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அந்த வேரை மட்டும் கட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். இந்த கீரையை பெரும்பாலும் நம்ம கடையில் வாங்குறப்போ நிறையா அழுகி போயிருக்கும் சென்ட்ரல் எல்லாம். ஆனால் நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சங்காட்டி அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். க்ளீன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், நான் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமேட்டு போய் மசாலாலாம் ரெடி பண்ணி இந்த தொக்கை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து என்னோடய ஒர்க் இருக்குது, அதை தான் பார்க்கணும். அதனால தான் நான் வேகமாக க்ளீன் பண்ணிவிட்டு போயாச்சு. இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பூண்டெல்லாம் உளிச்சு கட் பண்ணியாச்சு. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சிட்டோம்னா நமக்கு சமைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது அப்படிங்கிறங்காட்டி தான் நான் இப்போ கொஞ்சம் வெளியில் சமைச்சிட்ருக்கேன். அதாவது வெளியில் டைனிங் ஹாலில் வச்சு சமைச்சிட்ருக்கேன். நான் மந்த்லி ஒரு டைம் வந்து நான் உள்ளே வந்து சமையல் ரூம்லாம் எல்லா பொருளும் எடுத்து க்ளீன் பண்ணுவேன். அதனால் அடுப்பெல்லாம் எடுத்து கழுவி இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டைனிங் ஹாலில் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் வந்து சமையல் ரூமில் எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கணும். இதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இதே மாதிரியே நான் சொல்கிற அளவுகளை வச்சு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, மிளகா வத்தல் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை வந்து நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீயாமல் நல்லா நார்மலாக வாசம் வர அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டுருச்சு. நல்லா மொறுன்னு இருக்கணும். நீங்கள் கையில் அப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா உடஞ்சி வரணும். அந்தளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு அரைக்குதோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க, அது அவ்வளோக்கா டேஸ்ட்டாக இருக்காது, இனிப்பாக இருக்கும். அதே சின்ன வெங்காயம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து புளி அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன். அதனால் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை விட குறைவாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம சேர்த்துடலாம்.
ஒரு 4-5 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 கட்டி பூண்டை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெந்தயக்கீரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற தொக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு குறைவாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே தொக்கு ரொம்ப கெட்டியாக செய்வேன். உங்களுக்கு லூஸாக கொஞ்சம் கொல கொலன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் அதிக அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அது சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எனக்கு எப்பவுமே கெட்டியாக தான் இருந்தால் தான் பிடிக்கும். அப்படிங்கிறங்காட்டி நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளரை விட குறைவான அளவுக்கு தான் நான் இதுக்குள்ளே தண்ணி சேர்த்துருக்கேன். லைட்டாக அந்த மிக்சியை கழுவி இது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பச்சை வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கோம் அப்படிங்காட்டி கைவிடாமல் கிளறணும், இல்லை அடிப்பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 15 நிமிஷம் ஆச்சு எனக்கு ரெடி ஆகிறதுக்கு. இப்போ இந்த டைம்லேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் போட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பாட்டோடு சேர்த்து கிளறப்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே நிலக்கடலை இருந்துச்சுன்னா வறுத்து அதை கூட இது கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். என்கிட்ட வந்து நிலக்கடலை அப்போ இல்லை அப்படிங்காட்டி நான் சேர்த்துல. நான் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ சூப்பரான தொக்கு தயாராகிடுச்சு. இதை வந்து ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணோம்னா இது கெட்டு போயிடும். அன்றைக்கி வந்து தொக்கு செம கலர்ஃபுல்லாக வந்தது. டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளையே சும்மா அடிச்சுக்கவே முடியாதுங்க. இந்த சப்பாத்தி கூட, இட்லி, தோசை, சாப்பாட்டு கூட எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம். பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும். நான் லைட்டாக வடைச்சட்டியில் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. சரி இது கூடயே சாப்பாட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். எது செஞ்சாலும் சரி உடனே சாப்பிட்டு பார்த்தா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இந்த கலரில் தான் வந்தது நான் செஞ்சது. சாப்பாட்டோடு மிக்ஸ் பண்ணுறப்போ சரின்னு சொல்லி போட்டு எடுத்துக்கிட்டு நான் வெளியில் வந்து மறுபடியும் காத்தோட்டமாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டேன். இது வந்து அன்னைக்கு ஈவினிங் எடுத்ததான். கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய ஜாப் வந்து இது பார்ட் டைம் ஜாப்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்பப்போ தான் இதை பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து 1 மணிக்கு மேலே தான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஈவினிங் வந்து ஒரு 6 மணி 5 மணி அதோடு முடிச்சுக்குவேன். அவ்வளோதான் என்னோடய டைம். இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து அவ்வளோதான். ஒரு சிலர் வந்து என்னோடய வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த பையை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இதை வந்து இந்த வீடியோ கூட ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து தினமும் 200 பை அளவுக்கு தைப்பேன். ஒரு பைக்கு வந்து ₹1.90 தருவாங்க. அதாவது பெரிய சைஸ் பையனா மட்டும்தான் ₹1.90. சின்ன பையனா ₹1.80 தருவாங்க. நான் 100 பை தைக்கிறப்போ ₹190 அளவுக்கு வரும். தினமும் 200 பையனா ₹380 வந்து நான் கேரண்டியாக தைச்சிருவேன். இது வந்து வருஷம் முழுசாகவும் பை கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆடி, தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி நாம் அதிகமாக எந்த மாதத்தில் வந்து துணி எடுப்போமோ அந்த டைமில் மட்டும்தான் வந்து பை அதிகமாக கிடைக்கும். அது ஆடி மாதம்தான். ஆடியும் தீபாவளி டைம்லேயும் தான் அதிகமாக தைக்க முடியாத அளவுக்கு பை கொடுப்பாங்க. ஆனால் நான் அந்த அளவுக்குலாம் தைக்க முடியாது. நார்மலாக ஃபீடாக தைச்சோம்னா வச்சுக்கோங்களேன், தினமும் வந்து இதே வேலையாக ஃபீடாக தைச்சோம்னா ஒரு நாளைக்கு வந்து 400லேருந்து 500 பை வரைக்கும் தைக்கலாம். ஆனால் அந்தளவுக்கெல்லாம் என்னால் தைக்க முடியாது. அந்தளவுக்கு பொறுமையும் இல்லை. அதனால் வந்து நான் தினமும் ஒரு வீட்டு என் கை செலவுக்கு ஆகிற மாதிரி நான் வந்து தினமும் 200 பை அளவுக்கு நான் தைச்சிக்குவேன். இதில் வந்து பட்டி தனியாக, குச்சி தனியாக, டாப் தனியாக எல்லாமே தனித்தனியாக தந்துடுவாங்க. அதை வந்து நான் இந்த மாதிரி சேர்த்து மூட்டி கொடுக்கணும், தைச்சி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சென்னை, இதோட அட்ரஸ் வந்து சென்னை போட்டிருந்தது. ஸ்ரீ குமரன் ஸ்டோர்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அநேகமாக என்னோடய வியூவர்ஸ் எல்லாம் இந்த கடைக்கு கூட போயிருக்கலாம்.
இந்த மாதிரி நிறைய பை சென்னை சில்க்ஸு, எஸ்பிபி இந்த மாதிரி எல்லா கடப்பையும் வந்து கலந்து தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பவானியில் தான் பிரிண்டெல்லாம் போட்டு கட் பண்ணி எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை வந்து ஏஜென்ட் மூலியமாக எங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். இதை நேரடியாக நம்ம பை கடையிலேயே எடுத்தோம்னா ₹2.50 தருவாங்க இந்த பைக்கு. ஆனால் நமக்கு வந்து வீட்டில் கொண்டு வந்து போட்டுட்டு எடுத்துகிட்டு போவாங்க ஒரு ஏஜென்ட்டு. அவங்க வந்து மீதி காசெல்லாம் எடுத்துக்குவாங்க. ₹1.90 மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டு மீதி 60 காசு வந்து அவரை அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும், திரும்ப கொண்டு போகணும். இதுக்கான செலவுக்காக ஒரு 60 காசு வந்து ஏஜென்ட் எடுத்துக்குவாங்க. நான் ஒரு சில டைம் வந்து நேரடியாக எடுத்துக்கலான்னு கூட நினச்சிருக்கேன். ஆனால் நம்ம அந்தளவுக்கு பை தைக்கிறதும் இல்லை, ஒரு 200 பை தான் தைக்கிறோம். அதனால் நான் நேரடியாக எதுவும் எடுக்கலை. ஒரு 400 பை தைக்கிறவங்களா இருந்தால் நேரடியாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ஒரு 1000 பை 1000லேருந்து 800 பை அளவுக்கு தைச்சாதான் நம்ம நேரடியாக கடையில் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அந்த ரிஸ்கெல்லாம் எதுக்கு? நம்ம அப்பப்போ தைப்போம், திடீர்னு லீவ் போடுவோம். 3 மாதத்துக்கு தைப்பேன், 3 மாதத்துக்கு தைக்க மாட்டேன். அது எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தைப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எந்த தேவையும் இல்லை அப்படின்னா நார்மலாக 200லேருந்து 150க்குள்ளே நான் முடிச்சுக்குவேன். இதுதான் என்னோடய பார்ட் டைம் ஜாப்பாக இருக்குது. அப்புறம் இன்னொரு பார்ட் டைம் ஜாப் என்னென்னா யூடியூப் தான். நான் வாரத்தில் ஒரு நாள் இதுக்காகவே யூடியூப்காகவே லீவ் போட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்து அன்னைக்கே ஃபுல்லாக எடிட் பண்ணி அன்னைக்கே பேசியும் வச்சுருவேன். எப்பவுமே சண்டே நான் வந்து யூடியூப்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மற்ற எல்லா நாட்களிலும் வந்து நான் பை அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதுவும் வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து பை இருக்காது, லீவு தான் இருக்கும் மேக்ஸிமம். அந்த மாதிரி டைமில் வந்து நான் யூடியூப் வந்து அப்பப்போ டைம் இருக்கிறப்ப எடுத்து வைப்பேன். இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஃபுல்லாக யூடியூப்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதுதான் என்னோடய பார்ட் டைம் ஜாப். ஒன்று யூடியூப்பு, இன்னொன்று பை அடிக்கிறது, அப்புறம் வீட்டை பார்த்துக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.